ஹலோ கைஸ், நீங்கள் என்ன பார்க்க போறீங்கன்னா, நான் மையுக்கு ஒரு கிஃப்ட் பண்ணலான்னு இருக்கேன். எதுக்காக இந்த கிஃப்ட்னா, எங்களோட 6th year லவ் ஆனிவர்சரி இன்னைக்கு. ஸோ இதை கொண்டாடுற விதமாக ஒரு ஃபோன் கிஃப்ட் பண்ணலான்னு இருக்கேன். அது ஏன் பர்டிகுலர் அந்த ஃபோனை சூஸ் பண்ணணும்னு நீங்கள் கேட்குறது எனக்கு புரியுது. என்னன்னா, நான் லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணி 6 வருஷம் ஆகுது. ஆனால் இந்த 6 வருஷமும் அவன் ஒரே ஃபோன் தான் யூஸ் பண்ணுறான். ஸோ இதை மாற்றலாமேன்னு தோணுச்சு. அதான் இன்னும் தான் புது ஃபோன் யூஸ் பண்ண போகிறான். அந்த ஃபோனை கிஃப்ட் பண்ணுறதை நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நாங்கள் வாங்கின ஃபோன் என்னென்னா விவோ T144W. நாங்கள் இதை அமேசானில் தான் ஆர்டர் பண்ணியிருந்தோம். நீங்கள் முன்னாடி பார்த்த சர்ப்ரைஸ் வீடியோ எல்லாமே பிளான்டு தான். ஆக்சுவலி எங்களுக்கு இது ஆர்டர் பண்ணும்போது 2 weeks டைம் கிடச்சி, ஆனால் கொஞ்சம் டிலேவாக தான் வந்து சேர்ந்தது. ஃபோனை பார்த்தோன்னே அவளுக்கு ரொம்பவே சந்தோஷமாயிடுச்சு. ஏன்னா அவள் எதிர்பார்த்த எல்லாத்தையும் நான் அந்த ஃபோனில் இருக்கணும்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி தான் இந்த ஃபோனையே வாங்கினோம். ஃபோன் பாக்ஸ்குள்ளேயே சார்ஜர், அதோட USB, அப்புறம் அதோட சிம் எஜெக்டர் எல்லாமே உள்ளேயே கொடுத்துருந்தாங்க. மொத்தத்தில் அவளுக்கு இந்த ஃபோன் ரொம்பவே பிடிச்சிருந்தது. புது ஃபோன் வாங்கிட்டோம். ஸோ அதுக்கு ஒரு இயர்பாட்ஸ் வாங்கலாமேன்னு தோணுச்சு. அதனால் அதையும் சேர்த்தே ஆர்டர் போட்டேன். இயர்பாட்ஸ் ரொம்ப டிலே இல்லாமல் கொஞ்சம் சீக்கிரமாகவே வந்து சேர்ந்துருச்சு. இயர்பாட்ஸும் அவளுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. சொல்லப்போனால் இதுதான் நாங்கள் 2 பேரும் சேர்ந்து வாங்குகிற ஃபஸ்ட்டு இயர்பாட்ஸே. இந்த இயர்பாட்ஸ் எங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. சொல்லப்போனால் எங்கள் ஃபேமிலிக்கே ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆக்சுவலாக மயூ தான் ஃபஸ்ட்டு இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தால் இயர்பாட்ஸ் வாங்கலான்னு சொல்லிட்டு. பட் அப்புறம் பொறுமையாக உட்காந்து யோசிச்சதுக்கப்புறம் தான் அப்பாவுக்கு இயர்பாட்ஸ்னால் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அப்பாக்கே கொடுத்துடலாம், ஆர்டர் கையில் வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தோம். பட் அவர் என்ன நினச்சாருன்னு தெரில. எனக்கு இப்போதைக்கு இயர்பாட்ஸ் வேணாம், இது நீங்கள் ஃபஸ்ட் டைம் வாங்குறது, நீங்களே யூஸ் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு எங்களுக்கே கொடுத்துட்டாரு. அவர் என்கிட்ட பர்சனலாக ஒரு ஒயர்டு இயர்ஃபோன் மட்டும் ஆர்டர் பண்ணி தர சொல்லியிருந்தாரு. ஸோ அவர் கேட்ட மாதிரி அவருக்கு ஒரு நல்ல இயர்ஃபோனாக பார்த்து ஆர்டர் பண்ணி அவர் கையிலேயே கொடுத்துட்டேன்.